இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இறைக்கரம் சேனல் வழியாக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பின்புலம் பார்த்தோம் என்றால், நாங்கள் யாரிடம் செல்வோம் என்ற ஒரு மைய சிந்தனையுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்த்தோம் அப்படின்னா, யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 6வது அதிகாரத்துல 60வது வசனத்திலிருந்து 69வது வசனத்தை முடிய உள்ள அந்த இறை வார்த்தையை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இயேசு இன்று நம்மிடம் உள்ளம் திறந்து பேசக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். இறைவனோடு இணைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இதில் இயேசு விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சீடர்கள், இயேசுவோடு இணையக்கூடிய சீடர்கள். இதில் நான் யார் இயேசுவுக்கு என்ற ஒரு பின்புலத்தில் தான் நாம் செல்ல இருக்கிறோம். எனவே இயேசு கூறுகிறார் இந்த நற்செய்தி பின்புலத்திலே, என்னுடைய உடலையும் சதையும் உண்ணுங்கள் என்று சொல்லும்போது பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை இன்னும் கேட்டு கொண்டிருக்க முடியுமா? இவருடைய உடலையும் ரத்தத்தையும் நம்ம எதுக்கு உண்ணணும்? அது என்ன, இவர் என்ன லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னுமா இவரை போய் பின்பற்ற முடியும் என்று சொல்லி சில சீடர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். இது எப்படி இருக்கு அப்படின்னா, கடலை விட்டு நாங்கள் ஏன் கடலில் வாழ வேண்டும், தரையில் சென்று வாழ்கிறோம் என்று மீன்கள் சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கு இனியவர்களே, ஒரு நிழலில் நாம் மரத்தில் நிற்கிறோம், நான் ஏன் நிழலில் நிற்க வேண்டும், நான் வெயிலுக்கு போகிறேன் என்று ஒரு மனிதன் வெயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இவர்கள் காணல் நீரை பார்த்துவிட்டு அதுதான் உண்மையான நீராக இருக்கும் என்று வெற்றி நடை போடக்கூடிய தோல்வியாளர்கள் என்று நாம் குறிப்பிட பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் யார் இதில்? இயேசு தன்னுடைய உடலை கொடுக்கிறார், ரத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் இன்று பேதுரு எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறார் என்றால், நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன என்று பேதுரு தன் உள்ளம் திறந்து செல்கிறார். ஒரு பக்கம் சீடர்கள் பிரியக்கூடிய வேதனை இயேசுவுக்கு இருந்தாலும், மறுபக்கம் பேதுரு சொல்லக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தைகள் ஆண்டவருக்கு இனிமையை கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா பேதுரு சும்மா விளையாட்டு போக்காக சொல்லல, ஆண்டவரை வாழ்வு தரும் வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய மையம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு தலைப்பு, மைய சிந்தனையாக யாரிடம் செல்வோம் என்று. நாம் உடைந்து இருக்கும்போது, உள்ளம் உருக்குலைந்து இருக்கும்போது, குடும்ப பிரச்சனைகள் இருக்கும்போது, உறவுகள் சிக்கலில் இருக்கும்போது நாம் யாரிடம் செல்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்மை உருவாக்கக்கூடியவரிடம் நாம் செல்கிறோமா, இல்லை நம்மை உருக்குலைக்கக்கூடிய மனிதர்களை நாம் சந்திக்கிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வார்த்தை இன்று வாழ்வு தரும் என்பது உண்மைதான். அதற்கு முழு உதாரணமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தொடக்கத்தில் அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தது. வெறுமையாக இருந்த அந்த உலகத்தை, இருளாக இருந்த உலகத்தை ஒரு வார்த்தையின் வடிவிலே ஒளி கொண்டு வந்தார், உரு கொடுத்தார், உருவங்களை கொடுக்கிறார், அனைத்து மனிதர்களையும் படைக்கிறார். இந்த உருவற்று இருந்த இந்த பூமியை ஒரு உரு கொடுக்கக்கூடிய இறைவன் அவருடைய வார்த்தை தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பேதுரு சொல்வது போல, நாம் உருவற்று நம் உள்ளம் வெறுமையாக இருளில் இருக்கும்போது ஆண்டவுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நமக்கு உரு கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும். வெளிச்சம் இருந்தால்தான் நம்முடைய பயணம் நல்ல முறையில் இருக்கும் என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். எனவே பேதுரு சொல்வது போல, உங்களுடைய வாழ்வு தரும் வார்த்தை எனக்குள் இருக்குது, எனக்கு கிடைக்கிறது, இதை விட்டுட்டு நான் வேற எங்க போவேன் அப்படின்னு சொன்னா, நகை கடைக்கு போனா அந்த நகை இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு, அதை யார் வேணா திருடிட்டு போலாம். ஆனா உங்களுடைய வார்த்தை என்னை உருவாக்கும் போது நான் என்னுடைய கவனம் எங்குமே சிதறுவதில்லை, உண்மை மட்டுமே நோக்குகிறது என்று சொல்லப்படும். ஒரு சில நேரங்களில் பார்த்தோம்னா, நம்ம துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கும்போது இறைவார்த்தை எடுத்து வாசிக்கும் போது அவ்வளவு இனிமையாக இருக்கும். சார், ஆண்டவர் உண்மையிலே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார், ஆண்டவர் உண்மையிலே எப்படி போதித்து இருக்கிறார், இந்த ஊமையை எப்படி ஒரு கடவுள் உண்மையிலே மிகவும் சிறந்த ஒரு மனிதர், என் மீது அன்பு கொண்ட ஒரு மனிதர் என்று நம்முடைய வார்த்தைகளை உள்வாங்க வேண்டும். அதனால தான் விதைப்போர் ஊமைகளோடு சொல்வார்கள், சில விதைகள் வழியோரம், சில விதைகள் பாறையில, சில விதைகள் முட்செடியில, சில விதைகள் மட்டும்தான் நல்ல நிலத்தில் விழுந்தன என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தை நல்ல நிலமாகிய என்னுடைய உள்ளத்தில் விழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் குறிப்பிட்டது போல, இன்று நாம் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களின் துயரங்களிலிருந்து விடுபட நாம் யாரிடம் செல்கிறோம் என்று கேட்க வேண்டும். ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, வேர் இஸ் யுவர் ரூட், அதாவது உனது வேர் எங்கே என்று கேட்கப்படும். நம்முடைய வேர் எதை நோக்கி செல்ல வேண்டும்? ஒரு மரத்தினுடைய வேர் எவ்வாறு நீரை நோக்கி செல்கிறதோ அதே போல நம்முடைய வேரும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆழமான செய்தி. எனவே நாம் யாரிடம் செல்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். நம்மை உருவாக்குகிறவர்களா, இல்லை குலைக்கக்கூடிய மனிதர்களையா? ஒரு குழந்தை இல்லை, அவங்க சந்திக்கும் போது நம்ம வார்த்தை அவங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். என்னையா, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு உண்மையிலே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார், கொஞ்சம் தாமதிப்பார், ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய குழந்தையை கொடுப்பார் என்ற ஒரு
வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று சாபங்களை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் நம் மத்தியில் இருக்கிறார்கள். எப்படி இவங்க முன்னோர்கள் ஏதோ செஞ்ச பாவம், இவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி சுட்டி காட்டக்கூடிய மனிதர்களாகவும், இவங்களெல்லாம் கடவுள் சபிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் காயப்படுத்தக்கூடிய மனிதர்களாக, அதாவது அவருடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய மனிதர்களாக, இருளில் அவர்களை தள்ளக்கூடிய வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் 1000 தான் பிரச்சனைகள் இருக்கலாம். நாம் சிறிது நேரம் அமர்ந்து அதை உரையாடும் போது அந்த பிரச்சனைகள் இருள் மறைந்து ஒளி பரவ தொடங்கும். எனவே ஒவ்வொரு முறையும் நான் கல்லறைக்குள் செல்கிறேனா, இல்லை உயிர்த்து வெளியே வரக்கூடிய ஆண்டவரை நான் உண்மையிலே விசுவசிக்கிறேனா என்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வார்த்தை ஒரு மனிதனை மேலே கொண்டு வரும், வார்த்தை ஒரு மனிதனை கீழே கொண்டு வரும். வார்த்தை என்பது வாளாகவும் இருக்கும், வார்த்தை என்பது ஒரு கொடையாகவும் இருந்து ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கவும் செய்யும். எனவே நாம் இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்த வேண்டும்? வாழ்வு தரும் வார்த்தை ஆண்டவிடம் உண்டு. நாமும் அன்றாட நற்கருணை வாங்குகிறோம், அன்றாட நல்லது செய்கிறோம், நல்லது பேசுகிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வார்த்தை பிறருக்கு வாழ்வு கொடுக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். அதே போலதான் நம்ம சொல்றோம், ஐன்ஸ்டீனை பற்றி நம்ம சொல்லுவோம், தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொல்லுவோம். ஐன்ஸ்டீன் கூட அவருடைய வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள், பிறகு அவர் ஒரு கண்டுபிடிப்பாளர் ஆகிறார், வார்த்தைகள் உருவாக்குகிறது. ஆனால் முக்கியமான உதாரணமாக தாமஸ் ஆல்வா எடிசனை சொல்லுவார்கள். சிறு குழந்தையாக இருக்கும் போதே அவருக்கு காது பிரச்சனை, வாய் திக்குவாயாக இருந்தது, கண் பார்வை கூட அந்த அளவுக்கு இருக்காது. பள்ளியில் இருந்த அந்த ஆசிரியர் அவனை பார்த்து, இவனுக்கு படிப்பு வராது என்று ஒரு துண்டுச்சீட்டை எழுதி அவருடைய பெற்றோரிடத்திலே கொடுக்க சொல்கிறார்கள். அதை பெற்றோர் அதை எடுத்து பார்க்கிறார். தாய் பார்த்தவுடன், உங்கள் மகனை தயவு செய்து பள்ளிக்கு அனுப்பாதீர்கள், 4 மாடு வாங்கி கொடுத்து மேய்க்க சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே மகன் கேட்கிறான், அம்மாட்ட, அம்மா அதுல என்னமா எழுதியிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார்கள், இல்ல உனக்கு மிகவும் அறிவாளியாக இருக்கிறான், இவனுக்கான ஆசிரியர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள், உனக்கான ஆசிரியராக நானே மாறுகிறேன் என்று தாய் தன் மகனும் பொய் சொல்கிறார். அன்றிலிருந்து தாய் தன்னுடைய மகனுக்கு ஆசிரியராக மாறுகிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் மிகவும் பெரிய ஒரு கண்டுபிடிப்பாளராக ஆகிறார். ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார். அப்பொழுது அவர் தாய் ஒரு நாள் இறந்து போகக்கூடிய சூழ்நிலையிலே அந்த தாய் அந்த பேப்பர் அப்படியே வச்சிருந்தாங்க, அந்த ஆசிரியர் எழுதி அனுப்பி அந்த துண்டுச்சீட்டை வச்சிருந்தாங்க. அதை எடுத்து பார்க்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன். நீ ஒரு முட்டாள், இவனுக்கெல்லாம் இனிமேல் பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, இவனை தயவு செய்து பள்ளிக்கு அனுப்பாதீங்க, இவனால மற்ற மாணவர்களும் கெட்டு போறாங்க என்று எழுதியிருந்த அந்த வார்த்தையை, சாகடிக்கக்கூடிய அந்த வார்த்தையை மாற்றுகிறார் தாய், வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தையாக மாற்றுகிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் இன்றும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் தான் நாம் நடை போட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வார்த்தை ஒருவருக்கு வாழ்வு கொடுக்கிறதா இல்லை சாவை கொடுக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வார்த்தை வாழ்வு கொடுக்கிறது என்றால் அதை அதிகமாக பயன்படுத்துவோம். இல்லை நம்முடைய வார்த்தை பிறருக்கு இருளில் தள்ளக்கூடியதாக என்றால் நாம் வாயை மூடி ஒரு பூட்டு வாங்கி போடுவதுதான் நல்லது என்று நாம் சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவிடமிருந்து வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை பேதுரு எடுக்கிறார். இன்றைய முதல் வசனத்தில் பார்க்கலாம். அந்த முதல் வசனம் ஆழமான ஒரு வசனம். திருத்தூதர் பணிகள் பிரிவு 9 31 42 முடிய உள்ள வசனங்களை பார்க்கிறோம். ஒரு முடமானவர் இருக்கிறார். அவரை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், என்கிட்ட பொண்ணோ பொருளோ கிடையாது, உன்னுடைய கட்டில தூக்கிட்டு எந்திரிச்சு நடந்து போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவிடமிருந்து வாழ்வு தரும் வார்த்தையை பேதுரு எடுத்துக்கொள்கிறார். பேதுரு தன்னிடமிருந்து வாழ்வு தரும் வார்த்தையை பிறருக்கு கொடுக்கிறார். எனவே நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது, ஆண்டவரிடமிருந்து அந்த வாழ்வு தரும் வார்த்தையை நாம் வாசிக்கும் போதும், தியானிக்கும் போது, அதை கேட்கும் போதும் உண்மையிலேயே நாம் ஆண்டவரிடமிருந்து வாழ்வு தரும் வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். நாமும் பிறருக்கும் கொடுப்பவர்களாக மாறுகிறோம். இப்ப பிரச்சனை என்னன்னா, நாம் எங்கே செல்கிறோம், எங்கே போகிறோம் என்பதுதான் முக்கியம். நம்ம இக்கட்டான சூழ்நிலையில வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை நோக்கி செல்கிறோமா, இல்லை நம்மை சாவு தரக்கூடிய வார்த்தையை நோக்கி செல்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை ஒளிக்கு செல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதா, இல்லை நம்மை இருளில் தள்ளக்கூடிய மனிதர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமா என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். பேதுரு வாழ்வு தரும் வார்த்தையை கண்டுபிடித்து விட்டார். நாமும் நமக்கு வாழ்வு தரக்கூடியவரை நோக்கி செல்வோம், வாழ்வை பெற்றுக்கொள்வோம், இருளிலிருந்து ஒளிக்கு மாறுவோம், பிறரையும் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வருவோம். ஆமென்.